வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம், அதில் பாடல் 5வது பாடலும் 6வது பாடலும் பார்க்கலாம். ஆழமாய் அவுணருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவின் தன் என்று அமைந்து அன்பருக்கு முற்றா மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரருக்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏல மா யானையின் கோடு அதில் சொறி முத்தும் இன்பனைகள் உமிழும் முத்தும் இனி வாடை மான்மத மகிழோடு சந்தனம் இலவங்கம் நரவம் மாறும் தாளம் மாமர முதல் பொருள் படைத்திடும் எயினர் தரு வனிதை மகிழ்நன் ஐயன் தனி நடம்புரி சமர முருகன் அருமுகன் குகன் சரவண குமரன் வேலே. முருகப்பெருமான் இந்த கையில் உள்ள வேலானது அசுரனை அளிக்கும், அவரை வழிபடக்கூடிய அன்பர்களை காக்கும், அவுணருக்கு ஆழமாய் அமரருக்கு அமுதமாய் இருக்குங்கிறாரு. இது அவுணருக்கு ஆழகால விஷம், அவனை துதிக்கக்கூடிய அடியார்களுக்கும் தேவர்களுக்கும் அமுதம் போல புத்துயிர் தரக்கூடியதை. ஆதவனின் வெப்பத்தை விட தங்கள் தவ வலிமையின் வெப்பத்தால் ஜொலிக்கக்கூடிய அரிய தவ முனிவர்கள். அந்த தவம் பண்ணுறதுனால அவங்க முனிவர்களுடைய அந்த மூல ஆக்கினி வந்து மக்களை பூரா அப்படி உலகத்தில் இருக்க உயிர்களை பூரா வெப்பப்படுத்துமா. அப்படி அந்த முனிவர்களுக்கு தன் என்று சந்திரனராய் குளிர்ச்சியை தரும். இந்த அடியார்களுக்கு உலக மக்களுக்கெல்லாம் அவரை வணங்கக்கூடியவர்கள் குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அடியார்களின் முற்று பெறாத வினைகள் அவைகளை அறுத்து, அதாவது வினைகள் 3 விதமாக சொல்லப்படும். பல பிறவிகளிலும் செய்து மலை போல குவிந்திருக்கக்கூடிய வினைகள் சஞ்சித வினை என்றும், நம்ம பிறவிக்கு வரும்பொழுது இறைவன் அதிலிருந்து எடுத்து கொடுத்த நுகர்வினை அது பிராரத்தம் என்றும், அதை அனுபவிக்கும் பொழுதே நம்ம மேல் வினைகளை ஈட்டுவோம், அது ஆகாமியம் என்றும் சொல்லப்படும். இந்த வினைகள் எல்லாம் நம்ம அனுபவித்து கழிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அந்த வினைகள்லாம் இறைவன் நினச்சா அதை அந்த மலை போல இருக்கிறதுல ஒரு பொறி போட்டால் எப்படி மலைகள்லாம் எரிஞ்சு போகுமோ அது மாதிரி நம்ம வினைகள்லாம் எரிஞ்சு போயிடும். அப்படி அந்த கழிக்க முடியாத வினைகளை எல்லாம் அறுத்து அவர்களின் அகப்பற்று புறப்பற்று இந்த பகையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு இந்திரனுக்கே எட்டாத அழிவில்லாத பேரின்ப பதவியை தரக்கூடியதாக இருக்குது இந்த வேல். இந்த வேலை அண்ட சராசரங்களும் போற்றுகின்றன. இது யாருடைய வேல் அப்படின்னா, பெரிய யானைகளின் தந்தங்களிலிருந்து முத்துக்கள்லாம் சொரியுமா. அது மாதிரி மூங்கில் கம்புலேருந்தும் முத்துக்கள் உதிரும். அப்படி அந்த முத்துக்கள் இனிய வாசம் மிகுந்த கஸ்தூரி, அகில், சந்தனம், இலவங்கம் மற்றும் தேன் போன்றவைகளும் நிறையா இருக்குது. பனைமா போன்ற மரங்களும் தன் சொத்தாக கொண்ட தேவர்குல பெண் வள்ளியை மணந்த மணாளன். அவர் போர்க்களத்தில் தனி நடனம் புரியும் முருகன், அருமுகன், குகன், சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குமரனின் வேல். அப்படி முருகனுடைய வேலுக்கு வள்ளியை திருமணம் பண்ண அந்த முருகப்பெருமான் அவரோட கையில் இருக்கக்கூடிய வேல். இப்படி அசுரர்களுக்கு விஷமாக ஆழகால விஷமாக அவனை துதிக்கக்கூடியவர்களுக்கு அமுதம் போலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பம் மூல அக்னி அந்த தவமுனிவர்களுடைய வெப்பம் மக்களை தாக்காத மாதிரி அந்த சந்திரன் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கான் அவங்க அடியார்களுக்கு. அடியார்களுடைய முற்று பெறாத அந்த வினைகளை எல்லாம் அழித்து நம்ம வினைகள் தான் திருப்பி மீண்டும் நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அப்படி அந்த வினைகள்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்குது. இந்திரனுக்கே கிடைக்காத அந்த பேரின்ப பதவியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சூரபத்மன் 100 கோடி யோசனை அளவுள்ள மாமரமாக கடலில் தலைகீழாக நிற்கிறாரு. அப்போ அந்த கிளைகளில் இருந்து உக்கிரமான அக்னி ஜுவாலையெல்லாம் வருதான்.
அதை பார்த்து இந்த உலகமே அஞ்சி நடுங்குது. அப்போ முருகப்பெருமான் தனது தந்தை மாதிரி உடுக்கையை கையில் பிடிச்சிக்கிட்டு நடனமாடி அந்த சூரனுடைய மாயை எல்லாத்தையும் அடக்கி தனது வேலாயுதத்தால் அந்த அவனோட மார்பை பிளந்து அருளினார் அப்படின்னு சொல்லி அவர் நடனம் புரிஞ்சதை அருணகிரிநாதர் காண்கிறார். தனி நடம் புரியும் சமர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த பாடல், பந்தாடலில் கலங்கு ஆடலில் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலில் எல்லாம் பழந்தெவ்வர் கற்கும் துணித்து இந்திரருக்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தமாறு நாள் மலர்குழல் அரம்பையர்களும் சசிமங்கை அணையதாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற வைவேல் மந்தாகினி நித்தரங்க சடிலருக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் வரதேசிகன் கிஞ்சுகள் சிகா அலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர் கடமும் செச்சை மாலையும் குவளையும் செம் காந்தலும் பூதாள மலரும் தொடுத்து அணியும் மார்பினன் கோலத்தில் கைவேலே. அந்த காலத்தில் சிறுமிகள்லாம் ஆடும்போது பலவிதமான இந்த பந்தாட்டங்கள் போதெல்லாம் கலர்கோடி ஆட்டம் மற்றும் ஊஞ்சல் ஆடும்போது முருகனின் பெருமையை பற்றியே பாடிக்கிட்டே ஆடியிருக்காங்க. அதில் அசுரர்களின் வார்த்தையெல்லாம் முறித்து அவர்களின் வீரத்தை அடக்குவதை அப்படி பாடியிருக்காங்க. இந்திரனுக்கு மறுபடி அரசாட்சி கிடைத்திருப்பதற்காக முருகப்பெருமானை புகழ்ந்து அந்த நறுமணமிக்க மாலைகளை கூந்தலில் சூடிய அரம்பையர்கள் இந்திராணி மற்றும் அவனை பெற்ற அன்னையர்களான கௌரி, கங்கை மற்றும் கார்த்திகை பெண்களோடும் அன்போடு அவனுடைய பெருமைகளை அவன் மாட்சிமையெல்லாம் புகழ்ந்து பாடுவாங்களாம் பெண்கள்லாம். அவன் இந்த கீர்த்திகள் அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட வேல் தான் இந்த வேல். இது யாருடைய வேல் அப்படின்னு கேட்கும் பொழுது, அலை வீசக்கூடிய மந்தாகினியை தலையில் தரிச்சிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அரிய மந்திர உபதேசம் செய்தவன், சிறந்த ஆசானாகவும் சிவந்த கொண்டையுடைய சேவலை தனது கொடியில் உயர்த்தி பிடித்தவனும் கொத்தான கடம்ப மலர், இருவாச்சி, நீலோத்பலம், காந்தல் பூ, நீல சங்குப்பூ புஷ்பம் எல்லாத்தையும் தொடுத்து அணிந்த மார்பினை உடைய முருகனின் திருக்கை வேல். அவர் கையில் இருக்க அந்த வேல். இப்படி அவன் முருகப்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் சிறுமிகள் அப்படியே விளையாடும் போதே சொல்லி சொல்லி விளையாண்டுருக்காங்க அந்த காலத்தில். திருச்சிற்றம்பலம்.